Hello everybody. Hi. So welcome to Vedantu and நான் உங்க Shravanee ma'am. So எல்லாருக்குமே உங்களுக்கு ஆடியோ அண்ட் வீடியோ வந்து clear அப்படின்னா லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. அண்ட் ஸோ வெல்கம் டு our சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியா? பிகாஸ் உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான எல்லா விஷயமும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம சேனலில் உங்களுக்கு டெய்லி சொல்லித்தர போகிறோம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் இயர் யூ ஆர் ஆல் கோயிங் டு 10th ஸ்டாண்டர்ட் இல்லையா? ஸோ 9th முடிச்சு 10th போர்ஷனும் நம்ம சூப்பராக தாறுமாறா ஆரம்பிக்க போகிறோம். ஓகே சரி, ஸோ லைவ் கிளாஸ் யாரெல்லாம் வந்திருக்கீங்க? என்னப்பா ஆளே காணோம், எனக்கு இங்கே யாரையுமே காட்டலை. கேன் யூ புட் யுவர் நேம் இன் த சாட் செக்ஷன்? நிறைய பேர் வந்து ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்வலி வந்து 9th வந்து வி டோன்ட் லைக் எப்படி சொல்றது, 10th நிறைய ஃபோக்கஸ் கொடுக்கலாம், 10th நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, ஏன்னா வந்து பப்ளிக் எக்ஸாம் இருக்கும், பசங்களுக்குள்ள வந்து ஒரு பயம் இருக்கும், ஐயோ பப்ளிக் எக்ஸாம் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா 9th அது வந்து இருக்காது. ஸோ 9th பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா பாத்தீங்க அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு வேற லெவல் சப்போர்ட் வந்து நமக்கு இருக்கு சரியா? so many 9th standard students ரெகுலரா படிக்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு கிளாஸ் வரீங்க. you people are really consistent. okay, so 9th standard ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் there is going to be marathon session. so இன்னைக்கு நம்ம செகண்ட் மிட்டம்கான இம்பார்ட்டன்ட் 2 mark questions we are going to complete. okay, so live class வந்து எல்லாருமே லைக் பட்டன்ல உங்களுடைய அட்டெண்டன்ஸை போட்டிருக்கேன் சரியா? லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? ஓகே, வெரி குட். ரிஷி வந்திருக்காங்க, சையத் அலி, அலகேஸ்வரி. அடுத்து வேற யாரெல்லாம் வந்திருக்கீங்க இன்னைக்கு கிளாஸ்க்கு? வேற யாரெல்லாம் வந்திருக்கீங்க? வெரி குட். ஸோ ஐ ரெக்வெஸ்ட் யூ டு ஸ்டே த்ரூ அவுட் த லைவ் அண்ட் தென் கம்ப்ளீட் 2 marks பை டுடே. ஓகே, இன்னைக்கு நம்ம 2 marks கம்ப்ளீட்டா முடிச்சிடலாம். ஓகே, ஸோ மேம் கிளாஸ் எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னா ஷார்ப்பாக 1 hour தான் இருக்கும் கிளாஸ். 1 hour கூட கிடையாது, 50 minutes தான் நம்மளுடைய கிளாஸ் வந்து இருக்கும்.
ஹலோ. இப்போ Hello everybody. Very good. Now you can hear me, right? now it will work as well as Yes. Okay. Very good. So நான் பேசுறது எல்லாருக்குமே கிளியரா கேக்குது இல்லையா? You can all hear me, right? Okay. So இப்ப அடுத்து. So Great Wall of China is our first question. Okay, எல்லாரும் வந்தாச்சா? Now you can hear, right? எல்லாருக்குமே கிளியரா கேக்குதா? You can all hear it right? Okay, very good. Super da. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்க்குறோம், த கிரேட் வால் ஆஃப் சைனா எப்போ நமக்கு பில்ட் ஆச்சு? 8th and 17th BC-ல நமக்கு பில்ட் ஆச்சு. சரியா? எதுக்கு? நார்த்லேருந்து வரக்கூடிய எனிமீஸ்லேருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக. வாய்ஸ் இஸ் லோ. சரியா? நார்த்லேருந்து வரக்கூடிய எனிமீஸ்லேருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ டியூரிங் த சின் இல்லைனா கின் டைனாஸ்டி, ஸோ இந்த எம்பையர் அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சின் இல்லைனா இந்த கின் டைனாஸ்டி அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா நிறைய செப்பரேட் வால்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, செப்பரேட் சுவர்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. கான்சிக்வென்ட்லி அப்படின்னா அதுக்கு அடுத்தே பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு ஒரு பெரிய வால் வந்து கட்டினாங்க. அந்த வாலுடைய அந்த அந்த சுவருடைய லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5000 கிலோமீட்டருக்கு இருந்துச்சு. சரியா? 5000 கிலோமீட்டருக்கு இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வாய்ஸ் எல்லாருக்குமே சவுண்ட் இன்க்ரீஸ்டா தாண்டா இருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே, சூப்பர். எஸ், எல்லாருக்குமே கிளியர், ரைட்? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? வெரி குட். அடுத்து வந்து பாருங்க, நமக்கு ஒன் ஆஃப் த 7 wonders. ஸோ 7 அதிசயங்கள் அப்படின்னு நம்ம இந்தியாவில் வந்து இருக்கு இல்லையா? ஸோ அந்த 7 wondersல ஒன் ஆஃப் த ஒண்டர்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா. ஸோ இப்போ இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா வந்து எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 6700 கிலோமீட்டர் லென்த் வந்து இருக்கு. இப்போ சைனாவுடைய கிரேட் வால் வந்து நமக்கு 6700 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. ஓகே, வெரி குட். ஸோ யூ கேன் see here in the picture கிரேட் வால் ஆஃப் சைனா எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க என்ன பண்ணலாம், இந்த பிக்சர்ல நீங்க பார்க்கலாம். ஓகே, எல்லாருக்குமே கிளியராடா? உங்களுக்கு தெளிவா புரியுது இல்லையா? வெரி குட், சூப்பர். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இம்பேக்ட் ஆஃப் குரூசேட்ஸ். குரூசேட் அப்படிங்கிறது வந்து என்னது, அவங்களுடைய இம்பேக்ட் என்னது? ஸோ பார்க்கலாமா? எஸ், ஓகே, வெரி குட். குருசேட் எண்டட், ஒரு மத போர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அதுதான் வந்து என்னது அப்படின்னா குருசேட். ஓகே, ஒரு மத போரை தான் வந்து குருசேட் அப்படின்னு சொல்லுவாங்க. குருசேட் எண்டட் த ஃபியூடல் ரிலேஷன். ஓகே, ஸோ ஒரு சில ரிலேஷன்லாம் வந்து இருக்கும். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இருக்கும். அதை வந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா இது வந்து முடிச்சிருச்சு, ஒரு எண்ட் காஸ் பண்ணிடுச்சு. ஓகே, இன்க்ரீசிங் டிமாண்ட்ஸ் ஃபார் ப்ராடக்ட் ஆஃப் ஈஸ்ட் அண்ட் லெட் டு எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஃப்ரீ ட்ரேட். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கான டிமாண்டை அதிகப்படுத்துச்சு, தேவையை அதிகப்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரேடு வணிகத்தையும் பெரிய லெவல்ல இன்க்ரீஸ் பண்ணுச்சு. ஓகே,
நான் மைக் இங்க வச்சுட்டு பேசினா கூட யூ கேன் ஹியர் மீ பக்கா இல்லையா? மைக் நான் இப்போ கீழே வச்சிருக்கேன். எல்லாருக்குமே வாய்ஸ் கிளியரா? வாய்ஸ் கிளியர்னா கேன் யூ லெட் மீ நோ இன் தி chat வாய்ஸ் கிளியர்? மைக் கீழே வச்சாலும் உங்களுக்கு வாய்ஸ் கிளியர் தானே? லோ கேக்கல. ஓகே, ஐ வில் கீப் இட் ஹியர். ஓகே, இப்போ வாங்கப்பா. நெக்ஸ்ட் வந்து இல்லைங்க, வெனிஸ், ஜெனோவா, பைசா emerged as important commercial center for Mediterranean region. ஸோ ஒரு முக்கிய கமர்ஷியல் ரீஜன் அப்படிங்கிறது வந்து என்ன, எங்கெல்லாம் நமக்கு அதிகமா வணிகம் செய்வாங்க, அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கமர்ஷியல் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த முக்கியமான வணிகம் செய்யக்கூடிய பிளேஸ் வந்து எதுவா இருந்தது? வெனிஸ், ஜெனீவா அண்ட் தென் பைசா. ஓகே, கான்ஸ்டான்டினோப்பிள். ஏண்டா நான் சவுண்டா தாண்டா பேசுறேன். ஐ டோன்ட் நோ வை யூ ஆர் நாட் ஏபிள் டு ஹியர் மீ. சவுண்டா தாண்டா பேசுறேன். இப்போ ஓகேவா? இப்போ I have increased the noise. Is it okay now? I have increased the sound. Okay. Let me check. Hello. Oh, okay. Super. Yeah. Let's continue. Constantinople ceased to be the middleman in the trade between east and west. So ஈஸ்ட்டுக்கும் வெஸ்ட்டுக்கும் நடுவில் கான்ஸ்டான்டினோப்பிள் அப்படிங்கிற ஒரு பிளேஸ். அவங்க வந்து இதுக்கு மேலே நான் வந்து உங்களுக்கு ஒரு மிடில் மேனாக இருக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. சரியா? ஓகே. போப் அண்ட் பாப்பசி லாஸ் தேர் பிரஸ்டீஜ். இப்போ போப்பு, பாப்பசி இவங்க எல்லாருமே யாரு? கிறிஸ்டியானிட்டியில மத குருக்களை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? குரு. அவங்கள தான் வந்து போப், பாப்பசி அப்படின்னு சொல்லுவோம். அவங்க எல்லாருமே அவங்களுடைய பிரஸ்டீஜை இந்த ஒரு மத போரால லூஸ் பண்ணாங்க. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ இதில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸை நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம படிக்க போறோம். சரியா? ஓகே. ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து என்னது அப்படின்னா, ரைட் அபவுட் த 2 instruments used by medieval pope to assert their authority. ஓகே, ஸோ போப் வந்து தன்னுடைய அத்தாரிட்டியை வந்து கொண்டு வரத்துக்கு என்னென்ன விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் எக்ஸ்கம்யூனிகேஷன் அண்ட் தென் இன்டர்டிக்ட். ஸோ வாட் இஸ் எக்ஸ்கம்யூனிகேஷன் அண்ட் வாட் இஸ் இன்டர்டிக்ட் நம்ம இப்போ படிக்க போகிறோம். பட் எக்ஸாமில் நீங்கள் வெறும் வந்து 2 மார்க் கொஷினில் கேட்டாங்கன்னா எக்ஸ்கம்யூனிகேஷன், இன்டர்டிக்ட் அப்படின்னு எழுதினா மட்டுமே போதும். ஓகே, அப்படின்னு எழுதினா மட்டுமே போதும். பார்ப்போம் மைக் எந்த அளவுக்கு சார்ஜ் இருக்குது அப்படின்னு. நான் வந்து இப்படி மாட்டி யூஸ் பண்ணுறேன். இப்போயாச்சும் உங்களுக்கு நான் பேசுறது கேட்கல அப்படின்னா யூ ஜஸ்ட் லெட் மீ நோ, ஆர்எல்ஸ் அப்படியே வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணி விட்டுறேன். அவ்வளோதான், டன். ஓகே, வேணாம். it'll be okay. Yeah. So what is excommunication? Excommunication அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுமா? அவங்க கிட்டேந்து ஒரு சில சலுகைகளை பறித்தல். ஓகே, எக்ஸ்கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து என்னது? அவங்க கிட்டேந்து ஒரு சில சலுகைகளை பறித்தல். ஓகே, சலுகைகளை பறித்தல் அப்படின்னா என்னென்ன மாதிரி சலுகைகள் எல்லாம் வந்து பறிப்பாங்க? ஸோ கிறிஸ்டியனா இருக்கிறதுனால என்னென்ன சலுகைகள் அவங்களுக்கு உண்டு? அது எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. ஓகே, if they don't follow what the Pope says, they were denied the right to sacraments in church. Sacraments அப்படின்னா வந்து என்ன தெரியுமா? சடங்குகள். ஸோ சர்ச்சில் போயிட்டு சடங்கு ஏதாச்சும் பண்றதுக்கு வந்து அவங்களுக்கு அலோ பண்ணல. ஸோ சர்ச்சில் போயிட்டு சடங்குகளை பண்றதுக்கு அவங்கள வந்து என்ன பண்ணல? அலோ பண்ணல. His or her body could not be buried in a consecrated ground. ஸோ அந்த இடுகாடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா? புதைக்கிறதுக்கெல்லாம் ஒரு இடம் மாதிரி வச்சிருப்பாங்க. அதுல வந்து
கிறிஸ்டியன்ஸ்ல யாராவது இறந்துட்டாங்கன்னா அங்கெல்லாம் போயிட்டு புதைப்பாங்க. அந்த இடத்துல புதைக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பறிக்கிறதுக்கு பேரு தான் வந்து என்னதுன்னா எக்ஸ்கம்யூனிகேஷன். ஓகே, இதுவே what you mean by interdict? interdict அப்படின்னாலுமே வந்து சேம் மீனிங் தான். ஓகே, ஸோ அந்த ரிலீஜியனால வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறாங்க, டெனி பண்ணிடுறாங்க. டெனி அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க, அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, இட் வாஸ் இன்டெண்டட் டு கிண்டில் தேர் ரிசன்மெண்ட் அகேன்ஸ்ட் ஹிம். கிண்டில் அப்படின்னா வந்து என்ன தெரியுமா, தூண்டுறது அப்படின்னு அர்த்தம். கிண்டில் அப்படின்னா வந்து தூண்டுதல் அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? சோ இது எல்லாமே கோவத்தை இன்னும் கொஞ்சம் அந்த போப் மேல அவங்களுக்கு தூண்டுற மாதிரி தான் இருக்கு. ஓகே, யா. சோ அடுத்ததா நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படிங்கன்னா, அடுத்த லெசனுக்கு நம்ம போயிடலாம். ஸோ வில் see the most important questions here. ஓகே, யா. ஸோ அதுல முக்கியமான கொஸ்டின் தான் இந்த தேர்ட் ஒன், which is mentioned the 2 natural advantages that India had in cotton weaving. ஸோ காட்டன் வீவிங்ல இந்தியாவுக்கு என்ன நேச்சுரலான அட்வான்டேஜஸ் தான் இருந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் புரியுதாடா? எந்த அளவுக்கு புரியுது மேம்? ஈஸியா புரியுதா? ஆர் டு யூ வாண்ட் மீ டு ஸ்லோ டவுன்? மேம் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா போலாம் ஆர் ஸ்பீடா போலாமா? ஹவ் இஸ் இட்? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆர் மேம் எங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ்லாம் நாங்க படிச்சிருவோம் மேம், டீடைல் ஆன்சர் தான் மேம் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படி சொல்றீங்களா? டீடைல் ஆன்சர் இன்னொரு லைவ் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம்டா. In another live class we will see the detailed answers. Okay, yeah, speed பண்ணலாமா இன்னும் கொஞ்சம்? Yeah, I too thought the same. So yeah, so இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2 நேச்சுரல் அட்வான்டேஜஸ் வந்து இந்த காட்டன் வீவிங்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா காட்டன் வந்து ஆல்மோஸ்ட் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியால வந்து க்ரூ ஆகுது. ஸோ பேசிக் ரா மெட்டீரியலே நம்ம கிட்ட வந்து என்ன இருக்கு, அவைலபிளா இருக்கு. கரெக்டா? டீடைல்ஸ் போகலாம், கரெக்டடா? பட் கரண்ட்லி நம்ம வந்து 2 மார்க் லைவ் வந்துட்டோம் இல்லையா? ஸோ 2 மார்க் முடிச்சுட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், we can go for the detail answers. ஓகே, புரிஞ்சுதான்? 2 மார்க் முடிச்சாதான் நம்ம வந்து டீடைல் ஆன்சர்ஸ் பார்க்க முடியும். வீவிங் அப்படின்னா வந்து என்ன தெரியுமா, தரித்தல். இந்த பஞ்சை வந்து நூல் மாதிரி திரிப்பாங்க இல்லையா? பஞ்சை வந்து அவங்க நூல் மாதிரி திரிப்பாங்க, கரெக்டா? ஸோ அதுக்கு பேர் தான் வந்து என்னது அப்படின்னா திரித்தல். ஓகே, அதுக்கு பேர் தான் வந்து என்னது அப்படின்னா திரித்தல். ஓகே, புரிஞ்சுதா? வெரி குட். வின்சி ஹாய் வின்சி, கிளாஸ் கவனிங்க. ஓகே, ஸோ காட்டன் வந்து ஆல்மோஸ்ட் ஆல் பார்ட் ஆஃப் த இந்தியாவில் வந்து அவைலபிளா இருந்தனால பேசிக் ரா மெட்டீரியல் அவைலபிளா இருந்துச்சு. ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா த டெக்னாலஜி ஆஃப் ப்ரொடியூசிங் பெர்மனன்ட் கலர் ஆன் காட்டன். ஸோ காட்டன்ல ஒரு சில பெர்மனன்ட் கலர் கொண்டு வரதுக்கு வெஜிடபிள் டையா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம நாட்டுல ரொம்ப காலகட்டமாவே இருந்துட்டு வந்துச்சு. ஓகே, ஸோ ஒரு டை, வெஜிடபிள் டை, இந்த மாதிரி இந்த டைஸ் எல்லாமே நம்மளுடைய இதுல ரொம்ப நாளாவே இருந்துட்டு வந்துச்சு. சரியா? ஓகே, ஸோ அடுத்து வந்து பாருங்க, வாட் வேர் த ஃபேக்டர்ஸ் விச் ஃபெசிலிட்டேட்டட் அர்பனைசேஷன். ஸோ அர்பனைசேஷனை வந்து ஈஸியாக்குச்சு. அர்பனைசேஷன் அப்படின்னா என்னது, நம்ம ரூரல்ல இருந்து அர்பன், அதாவது கிராமப்புறத்துல இருந்து நகரப்புறத்துக்கு மூவ் ஆகுறதுக்கு பேர் தான் we call it as urbanization. ஓகே, ஸோ கிராமப்புறத்துல இருந்து நகரப்புறத்துக்கு நம்ம மூவ் ஆகுறது தான் வந்து we call it as urbanization. கரெக்டா? எஸ். The cities and towns fulfilled diverse and overlapping roles in the economy. ஸோ சிட்டிஸ்லயோ டவுன்ஸ்லயோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய எக்கானமி அப்படின்னா வந்து என்னது, ஒரு வணிகமா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு வியாபாரமா வந்து இருக்கட்டும். சரியா? சோ இந்த பணம் ஈட்டுதலுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகள் வந்து இங்க நமக்கு இருக்கு. சரியா? ஏன் அப்படின்னா large cities were centers of manufacturing. ஏன்னா இங்க வந்து நமக்கு நிறைய மேனுஃபேக்சரிங், ஓகே, ஒவ்வொரு விஷயத்தையும் மேனுஃபேக்சர் பண்றதுக்கான உருவாக்குறதுக்கான சென்டர்ஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங், அந்த சென்டர்ஸை விற்கிறதுக்கான ஒரு பொருளும் இடமும் வந்து இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பேங்கிங், ஓகே, ஸோ வணிகம் பண்ணுவதற்கான ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. தென் ஃபினான்ஷியல் சர்வீசஸும் நம்ம இங்க பண்ண முடியும். ஓகே, ஸோ
they are usually located in the intersection of a extensive network of roads. எங்க வந்து நமக்கு நிறைய ரோட் வந்து இன்டர்லிங்க் ஆகுமோ அந்த இடத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி அர்பனைசேஷனுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமா இருக்கும். ஓகே, வெரி குட். The road to them are connected to other parts of the country. So நிறைய countries வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ரோட்வேஸ்லயே கனெக்டடா இருக்கு. ஓவர்லாப்பிங்னா ஒன்று மேல ஒன்னு இணையறது தான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஓவர்லாப்பிங். சரி மேம், இந்த இடத்துல ஓவர்லாப்பிங் நமக்கு எந்த மாதிரி வந்து ஹெல்ப் ஆகுது அப்படின்னா, இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ட்ரெஸ் வந்து நான் வந்து ஒரு ஹோல்சேல்ல விற்கிறேன். சரியா? இப்ப என்கிட்ட இருந்து ஹோல்சேல்ல என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸை வந்து வாங்கிட்டு போயிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ரீட்டைல்ல விற்பாங்க. இப்ப நானும் ட்ரெஸ் தான் விற்கிறேன், அவங்களும் ட்ரெஸ் தான் விற்கிறாங்க. இது ரெண்டு பேருமே வந்து ரோல் வந்து என்ன ஆகுது, நமக்கு ஒண்ணு மேல ஒண்ணு ஓவர்லாப் ஆகுது. ஆனா நான் போய் ரீட்டைல்ல விற்க முடியாது, அவங்களால ஹோல்சேல்ல விற்க முடியாது. ஸோ என்கிட்ட இருந்து வாங்கி அவங்க வந்து ரீட்டைல்ல விற்கிறாங்க இல்லையா? ஸோ இங்க ரெண்டு பேருடைய ரோல்ஸுமே வந்து என்ன ஆகுது, நமக்கு இங்க ஓவர்லாப் ஆகுது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் ஒரு ட்ரெஸ் விற்கிறேன் அப்படின்னா அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு we need to have a lorry or car or bus or something. அதுக்கு டிரான்ஸ்போர்ட் வண்டி ஓட்டுறதுக்கு there will be a driver, so that driver will be getting money இல்லையா? ஸோ எக்கானமிக்கு நிறைய ரோல்ஸ் வந்து இதுல இருக்கு. அந்த ஒவ்வொரு ரோலும் ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர் கனெக்டட் அண்ட் ஓவர்லாப்பிங் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். சரியா? ஓகே. So smaller towns were marketing centers in local trade connecting the intermediate rural hinterland. So இந்த பாயிண்ட்ஸ் நான் வேண்டாம், 2 மார்க்குக்கு நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சோம் இல்லையா, அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் மட்டுமே போதும். ஓகே, யா. நெக்ஸ்ட், வாட் இஸ் செரிகல்ச்சர்? இது வந்து நமக்கு புக் இன்சைட்ல இருந்தும் இதை பேஸ் பண்ண क्वेश्चंस வந்து நமக்கு கேட்கலாம். ஸோ செரிகல்ச்சர் அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுமா, சில்க் ப்ரொடக்ஷனை தான் நம்ம வந்து செரிகல்ச்சர் அப்படின்னு சொல்றோம். ஸோ மல்பெரி லீவ்ஸை சாப்பிட்டு அதுலேருந்து சில்க் வார்ம் பட்டுப்புழு வந்து இருக்கும். அந்த பட்டுப்புழு தன்னுடைய எச்சிலால தன்னை சுத்தி 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 நூல் மாதிரி தெரிச்சு தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு வீடு மாதிரி கட்டும். சரியா? யா 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 இது வந்து ஒரு சில பேருக்கு வந்து இல்லடா இந்த கொஸ்டின் புக்ல. ஸோ டோன்ட் வெரி, வச்சு நம்ம படிச்சு வச்சுக்கிறது தப்பு கிடையாது. ஓகே, ஸோ அது வந்து என்ன பண்ணுவாங்க, அதை தூக்கி வெந்நீர்ல போட்டுருவாங்க. வெந்நீர்ல போட்டு அந்த பட்டுப்புழு வந்து செத்துரும். செத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க, அந்த நூலை வந்து எடுத்துதான் பட்டு தயாரிக்கிறாங்க. சரியா? இது வந்து 14th இல்லைன்னா 15th செஞ்சுரியில அவங்க கொண்டு வந்தாங்க. 14th or 15th செஞ்சுரியில கொண்டு வந்தாங்க. ஸோ பெங்கால் தான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லார்ஜஸ்ட் சில்க் ப்ரொடியூசிங் ரீஜன் இந்த வேர்ல்டாவே மாறுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய செரிகல்ச்சர். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹவு இஸ் இன்டர்வென்ஷன் ஆஃப் பிரிண்டிங் பிரஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ரெனைசன்ஸ். ரெனைசன்ஸ் அப்படின்னா அது என்னது, ரீஃபார்மேஷன் அப்படின்னா வந்து என்னது, மறுபிறப்பு. ஓகே, புதுசா ஒரு புது ஜென்ரேஷன், ஒரு புது ரெவல்யூஷன் ஒண்ணு வந்து ஃபார்ம் ஆகுது. ஒரு காலத்தையே நம்ம வந்து மாற்றி அமைச்சு ஒரு புது கட்டமைப்பை நம்ம வந்து கொண்டு வரோம் அப்படிங்கறதா வந்து என்னன்னு சொல்லுவோம், ரீஃபார்மேஷன் இல்லைன்னா ரெனைசன்ஸ் அப்படின்லாம் சொல்லுவோம். சரியா? ஸோ how is this happening? The invention of printing press கண்டுபிடிச்சது அதுதான் வந்து என்னது, இன்வென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். accelerated அப்படின்னா என்னடா அர்த்தம், what do you mean by accelerated? ஸ்பீடிங் அப், வண்டியில உட்காந்து ஆக்சலரேட்டர் கொடுங்க அப்படின்னா வந்து என்ன அர்த்தம், நம்ம வந்து ஸ்பீட் அப் பண்றோம் அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? ஸ்பீட் அப் பண்றது அப்படின்னு அர்த்தம். what do you mean by acceleration? தெரியும் இல்லையா, நம்ம வந்து ஸ்பீட் அப் பண்றது, அதுதான் வந்து we call it as acceleration. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு என்ன சுத்தி அந்த பூச்சி பறக்கிற மாதிரி தெரியாது, கிளியரா தெரியும். ஓகே, ஸோ இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை வந்து இன்வென்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப மாடர்னைசேஷன், மாடர்னா மாத்துறதுக்கான ஒரு ப்ராசஸை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பீட் அப் பண்ணுச்சு. முன்னொரு காலத்துல அர்லியர்ல பார்த்து அப்படின்னா மேனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னா என்னப்பா, what do you mean by manuscripts? நம்ம வந்து எழுதுவோம் இல்லையா, we used to write, எதுல, ஓலைச்சுவடியில எழுதுவோம். ஓகே, அததான் வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா manuscripts அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, were written by hand on animal skin called vellum. ஸோ வெல்லும் அப்படிங்கிற அந்த அனிமல் ஸ்கின் மேல எழுதிட்டு இருந்தாங்க. அது எல்லாருக்குமேலையும் அதை வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னா ஆக்சஸ் பண்ண முடியல. ஆக்சஸ்னா எல்லாருக்கும் அது வந்து நமக்கு என்ன ஆகல அப்படின்னா கிடைக்கல. சரியா? ஸோ அதுக்கப்புறமா தான் என்ன வந்துச்சு, இந்த ஓலைச்சுவடிலாம்
வந்துச்சு. ஸோ இப்போ Johann Gutenberg invented the printing press in Germany in the middle of 15th century. So 15th centuryல பாதியில தான் வந்து இந்த printing press அப்படிங்கறத வந்து என்ன பண்றாங்க, உருவாக்குனாங்க. The printing press enabled the production of multiple copies of manuscript and spread all over the Western Europe. So மல்டிபிள் காப்பீஸ் வந்து என்ன பண்ண முடிஞ்சது அப்படின்னா இவங்களால ப்ரிப்பேர் பண்ணி நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடிஞ்சது. நம்ம வந்து இந்த ஜெராக்ஸ்லாம் போடுறோம்ல அந்த மாதிரி. ஓகேவா? யா. 8க்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் வீடியோ போட்டிருக்கேன்டா, நீங்க தான் பார்க்கல. 8க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ நீங்க தான் பார்க்கல, நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஓகே? யா. In less than 50 years after the intervention of printing press, 6 million books were printed. So எவ்வளோ புக்ஸ்பா பிரிண்ட் எடுத்தாங்க? 6 மில்லியன் புக்ஸ். ஓகே, யூ கேன் see here. நீங்க வந்து இங்க வந்து பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 6 மில்லியன் புக்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பிரிண்ட் எடுத்திருக்காங்க. The invention of printing press is not only spread knowledge but also spreaded critical thinking. So what do you mean by critical thinking? ஓகே, ஒரு விஷயம் கரெக்டா, ஒரு விஷயம் தப்பா, இப்படி ஒரு விஷயம் நடக்குதே, இதுக்கான சொல்யூஷன் என்ன, இந்த விஷயத்தை இப்படிதான் நம்ம அணுகணுமா அப்படின்னு மக்கள் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் பண்றதுக்கும் இந்த பிரிண்டிங் பிரஸ் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. ஓகே, அதுதான் நம்மளோட பிரிண்டிங் பிரஸ். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இம்பாக்ட் ஆஃப் ரெனைசன்ஸ். இந்த ரெனைசன்ஸ் நமக்கு நடக்குதுல, மறுபிறப்பு, இதோடைய இம்பாக்ட் வந்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, ரெனைசன்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் வாஸ் த ஐடியா ஆஃப் humanism. So what do you mean by humanism? சொல்லுங்கப்பா. humanism அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெனைசன்ஸ்க்கு எக்ஸாக்ட் தமிழ் மீனிங் பாத்தீங்க அப்படின்னா மறுமலர்ச்சி. ஓகே, மறுமலர்ச்சி. மனித நேயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஹியூமனிசம் அப்படின்னா வந்து என்ன தெரியுமா? மனித நேயம். எக்ஸாக்ட் தமிழ் வேர்ட் பாத்தீங்க அப்படின்னா மனித நேயம். ஓகே, நம்ம வந்து இந்த மனிதாபிமானம் அப்படின்லாம் வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஓகேப்பா, யா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரெனைசன்ஸ் அதோடைய இம்பாக்ட் வந்து என்னென்ன. ரெனைசன்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் வாஸ் த ஐடியா ஆஃப் ஹியூமனிசம். ஓகே, ஸோ ஒரு மனித நேயம் தான் இதோடைய முக்கிய ஒரு கான்ட்ரிபியூஷன். இதனால மனித நேயம் வந்து என்ன ஆச்சு, இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்றாங்க. இட் மார்க்ட் டிஃபைன் ஷிஃப்ட் டுவர்ட்ஸ். மக்கள் எல்லாருமே இப்ப எது பக்கம் ஷிஃப்ட் ஆகி எதை நோக்கி போறாங்க? இண்டிவிஜுவலிசம். அதாவது ஒவ்வொரு தனி நபருக்கும் ஒவ்வொரு தனி மனித விஷயம் வந்து இருக்காதான். இண்டிவிஜுவலிசம்னா என்ன தெரியுமா? தனித்துவம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கு, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கு, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ரைட்ஸ் அப்படின்னு ஒண்ணு வந்து இருக்கு இல்லையா? இதான் வந்து இண்டிவிஜுவலிசம். செக்யூலரிசம். ஓகே, வாட் யூ மீன் பை செக்யூலரிசம்? செக்யூலரிசம் அப்படின்னா வந்து என்னது? நேஷனலிசம் அப்படின்னா வந்து என்னது? வாட் யூ மீன் பை செக்யூலரிசம்? மத சார்பின்மை. ஓகே, சோ எந்த மதமும் சார்ந்து இல்லாம இருக்கிறதா வந்து என்னது? செக்யூலரிசம். ஓகே, சோ எந்த மதத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சார்ந்து இல்லாம, இந்த மதம் பெருசு, இந்த மதம் சின்னது, இல்ல இந்த மதம் தான் அப்படிங்கிற மாதிரி இல்லாம இருக்கிறதா வந்து என்னது அப்படின்னா மத சார்பட்ட. அதான் வந்து என்னது அப்படின்னா செக்யூலரிசம். ஓகே, யா. சோ நேஷனலிசம், நாட்டுப்பற்று. அஃப்கோர்ஸ் நேஷனலிசம் வந்து நமக்கு நாட்டுப்பற்று. ஓகே, யா. அடுத்து வந்து the introduction and practice of writing in vernacular language. எஸ், வட்டார மொழி. அவங்க ஊருக்குன்னு ஒவ்வொரு லாங்குவேஜ் வந்து இருக்கும். அந்த வட்டார மொழியில வந்து எழுதுறதும் அதை பத்தி படிக்கிறதும் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. ஸ்டார்டிங் ஃப்ரம் that enriched the growth of vernacular language. ஓகே, ஸோ இந்த vernacular language வந்து நமக்கு பயங்கரமா இதுல வந்து என்ன ஆக ஆரம்பிச்சது? இம்ப்ரூவ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. Renaissance made a beginning in criticizing the corrupt and worldly practices of the church. Okay, so பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பிகினிங்
Renaissance made a beginning in criticizing the corrupt. இப்போ corrupt அப்படின்னா வந்து என்னது, corruption அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஊழல். ஸோ இந்த ஊழலை வந்து கிரிட்டிசைஸ் பண்றதுக்கும், அது தப்பு, இது இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் வந்து என்னது, கிரிட்டிசைசிங். ஓகே, ஸோ அதே மாதிரி நிறைய ப்ராக்டிசஸ் வந்து சர்ச்ல வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வந்து நமக்கு கிரிட்டிசைஸ் பண்றதுக்கும் என்ன ஆச்சு, இந்த மறுமலர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே, சரி போறோம். ஷார்ட் ஆன்சர்ஸ்க்கு இது மட்டுமே நமக்கு போதும். சரியா? ஓகே, யா. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போறது என்ன தெரியுமா, அவுட்லைன் தி டிஃபரன்ஸ் ஆஃப் மார்ட்டின் லூதர் அண்ட் கேத்தோலிக் சர்ச். ஸோ மார்ட்டின் லூதருக்கும் கேத்தோலிக் சர்ச்சுக்கும் என்ன என்ன டிஃபரன்சஸ். கேத்தோலிக் சர்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா போப் வந்து ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி. ஸோ அந்த மதத்துக்கான ஒரு மத குரு வந்து யாரா இருப்பாங்க, போப்பா தான் இருப்பாங்க. பட் அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு லக்ஸூரியஸ் லைஃப், ரொம்ப ரொம்ப ஒரு வசதியான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருப்பார், ஒரு ராஜா மாதிரி. ஓகே, இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா போப் வந்து ஒரு லக்ஸூரியான ஒரு லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருப்பாரு. எப்படி அந்த லைஃப் வந்து எப்படி இருக்கும், ராஜா மாதிரி ஒரு லைஃப். சரியா? ஸோ ராஜா மாதிரி ஒரு லக்ஸுரியான ஒரு லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருப்பாரு, பயங்கர ஆடம்பரமா. The church prescribed a number of penances of various sins. Penances அப்படின்னா என்னது, பெனால்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் இல்லையா, பெனா அந்த மாதிரிதான். பெனான்சஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க. பாஸ்தா, what do you mean by penances? பெனால்டி எல்லாம் நம்ம சொல்றோம்ல, அதே மாதிரிதான் பெனான்சஸ், அதே மாதிரி தான். சொல்லுங்க, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட். ஓகே, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் தான் வந்து என்னது, பெனான்சஸ். ஸோ ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு பனிஷ்மெண்ட். இது வந்து யாரு கொடுக்க ஆரம்பிச்சாங்க, சர்ச் கொடுக்க ஆரம்பிச்சது. ஓகே, ஸோ இந்தந்த பாவத்துக்கு இந்தந்த பனிஷ்மெண்ட் அப்படின்னு சர்ச் கொடுக்க ஆரம்பிச்சது. இப்பதான் லைவ் வந்தீங்களா, ஸ்டார்டிங்ல ஆடியோ கேட்காதனா, இப்ப கேட்கும். ஓகே, the church even began to grant pardon. Pardon அப்படின்னா வந்து என்னது, மன்னிப்பு. pardon அப்படின்னா வந்து என்னது, மன்னிப்பு. ஸோ சர்ச் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சது, மன்னிப்பு வழங்க ஆரம்பிச்சது. known as indulgences. அதை வந்து என்னன்னு சொன்னாங்க, indulgences அப்படின்னு சொன்னாங்க, for a fee. ஓகே, அது ஒரு ஃபீஸ் மாதிரி கட்டாங்க. later opposed all these activities of Luther. லூதர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாவ விமோசனம், அதேதான். ஓகே, பாவ விமோச்சனம் அப்படிங்கிறது சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. லேட்டர் இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன ஆச்சு, நமக்கு லூதர் வந்து அப்போஸ் பண்றாரு. ஓகே, இதெல்லாம் தப்பு, பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் வந்து இதெல்லாம் அகெயின்ஸ்டா, ஆப்போசிட், அப்போஸ் அப்படின்னா என்னது, அகெயின்ஸ்டா, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு எதிர் நிற்கிறார். He listed out famous 95 and pasted them on church too. ஸோ அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஃபேமஸ் 95 அப்படிங்கிற அந்த கோட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து அதை வந்து சர்ச்சோட டோர்ல வந்து ஒட்டி வச்சிடறாரு. அதை வந்து என்ன பண்ணிடுறாரு, சர்ச்சோடைய டோர்ல ஒட்டி வச்சிடறாரு. He put forward the doctrine of justification by faith. ஸோ இது எல்லாமே எழுதப்பட்டது தான். சரியா? ஸோ இந்த டாக்ட்ரின் ஆஃப் ஜஸ்டிஃபிகேஷனை என்ன பண்றாரு அப்படின்னா அதை வந்து கொண்டு வராரு அவர். His reformation marks the first successful break from the church and established the Protestant church. ஓகே, ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சர்ச்ல இருந்து நம்ம வெளியே வந்து ப்ரொட்டஸ்டன்ட் சர்ச் வரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கிய ரோல் பிளே பண்ணுச்சு. ஓகே, ஸோ அடுத்து போலாமாடா. நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, ஸோ நம்ம இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ எஸ், வாட் இஸ் கொலம்பியன் எக்ஸ்சேஞ்ச்? வாட் இஸ் கொலம்பியன் எக்ஸ்சேஞ்ச்? ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல டு யூ ஹேவ் எனி டவுட்ஸ்? இது வரைக்கும் பார்த்ததுல டு யூ ஹேவ் எனி டவுட்ஸ்? ஐ திங்க் டுடே நம்ம வந்து ஹிஸ்ட்ரி மட்டும் தான் முடிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன் அனதர் கிளாஸ் வில் கோ வித் த ஜியாகிரபி, சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். எஸ், இந்த லெசன் இல்லையா எல்லாருக்குமே இல்லையா?
இருக்கேடா. ஓகே, ஸோ இந்த ஒரு கொஸ்டின் தான், இது ஒரு கொஸ்டின் மட்டும் முடிச்சு நம்ம அடுத்து போயிடலாம். Most important outcomes of conquest of America by the European colonial power was a movement of plants. ஸோ பாத்தீங்க அப்படின்னா இந்த கொலோனியல் பவர் அப்படின்னா வந்து என்ன, ஒரு நாடு இன்னொரு நாடை வந்து கைப்பற்றி இருக்கும். ஓகே, ஸோ இப்ப கைப்பற்றிய அந்த நாடு தான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா காலனி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப வந்து இந்தியாவை பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து பிடிக்குது அப்படின்னா அப்ப அந்த இந்தியா தான் வந்து காலனி. அப்ப இங்க கொலோனியல் பவர் வந்து யாரு, பிரிட்டிஷ் தான். ஓகே, ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் ஆஃப் பிளான்ட்டோ, அனிமலோ, டெக்னாலஜியோ, கல்ச்சரோ அண்ட் ஸ்ட்ரேஞ்ச் டிசீசஸ், இது எல்லாமே அமெரிக்காக்கும் யூரோப்புக்கும் ஆர் பிட்வீன் த நியூ வேர்ல்டுக்கும் ஓல்டு வேர்ல்டுக்கும் நடந்துகிட்டே இருக்கும். சரியா? ஸோ இதுக்கு பேர் தான் வந்து என்னது அப்படின்னா கொலம்பியன் எக்ஸ்சேஞ்ச். மேம் 9th போடுவீங்களா? எதுடா, எது 9th போடுவீங்களா அப்படின்னு வந்து கேக்குறீங்க. எதுப்பா? விச் ஒன் ஆர் யூ ஆஸ்கிங்? ஸோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொலம்பஸ் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரிதான். ஸோ ஒரு பிளான்ஸா இருக்கட்டும், அனிமல்ஸா இருக்கட்டும், டிசீசஸா இருக்கட்டும். ஓகே, ஸோ இது வந்து அமெரிக்கா தான் நம்ம நியூ வேர்ல்டு அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகே, ஸோ ஆப்ரோ, யூரேஷியா இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஓல்டு வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஏன் அப்படின்னா இந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அவருடைய வாயேஜ்ல கண்டுபிடிச்ச அதை பேஸ் பண்ணி. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய இந்த குளோபல் ஹிஸ்டரியில நியூ ஃபுட் கிராப்ஸ் ஓல்டு வேர்ல்ட்ல இருந்து எப்படி எல்லாம் வந்து இந்த நியூ வேர்ல்டுக்கு நிறைய வந்துச்சு, இந்த சேம் டெட்லி டிசீசஸ் எந்த அளவுக்கு நமக்கு பரவுச்சு அப்படிங்கறதான் வந்து என்னது அப்படின்னா இந்த கொலம்பஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். அதான் வந்து என்னது அப்படின்னா கொலம்பஸ் எக்ஸ்சேஞ்ச். ஓகேவா? சூப்பர்டா. ஸோ நம்ம இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து வில் கம்ப்ளீட் இன் அனதர் லைவ் செஷன். ஓகே, ஸோ மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து இன்னொரு ஒரு லைவ் செஷன்ல we can study. ஏன்னா இதுக்கப்புறமா நமக்கு ஜியாகிரபி இருக்கு, சிவிக்ஸ் இருக்கு, எக்கனாமிக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இந்த ஒரு லைவ்ல கம்ப்ளீட் பண்றது will be very very difficult. ஓகே, சரிப்பா, பாய் பாய், தேங்க்யூ.